கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 346 அமௌண்ட் வந்து ட்ராப்பு. நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் ப்ரோ டேப்பர் வாங்கி மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 5 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 8468 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 330 வந்திருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் இன்றைக்கி 4/5. இன்றைக்கி டேட்டு ஜூலை 5 கைஸ். டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. நமக்கு இப்போது ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு கைஸ். இன்றைக்கி சண்டே, அதனால் ஆர்டரே சுத்தமாக இல்லை. இப்போது இந்த ரைடு எங்கன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி உரகடம் ட்ராப்பு. அவுட்ரு இருந்தாலும் வேறு ரைடு கிடைக்கலன்றதுனால இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஓலாவில் கிடச்சிது கைஸ். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிது. அது எங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம். அவங்கள்ட்ட கால் பண்ணி கன்ஃபார்மானு கேட்டுட்டு தான் போனால், நான் கிட்டே போனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ரைடு கிடச்சிது. ஓலா ப்ரோ. 95 போலாமா? காய்ஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 19 கிலோமீட்ரு, 23 நிமிஷம் காட்டுது. Thank you. Thanks. காய்ஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் வந்து எனக்கு காட்டும்போது 130 காமிச்சுது. இங்கே வந்து 180 தான் காமிக்குது. நான் அதனால தான் ஃபஸ்ட்லேயே கால் பண்ணி கேட்டேங்க கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ காமிச்சுது அப்படின்ட்டு. அவங்களுக்கும் 130 தான் காமிச்சுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் 180 காமிக்குது. இந்த ஓலா கொஞ்ச நாள் நல்லா இருந்தால், இப்போது முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாள் அப்படி இல்லை. இப்போ திரும்ப எனக்கு இப்படி தான் கைஸ் வந்துட்டுருக்கு. ஒரு 2-3 ரைடு இப்படி ஆகிடுச்சு. காட்டும்போது ஒரு அமௌண்ட்டு காமிக்கிறான், ட்ராப் பண்ணும்போது வேறு அமௌண்ட் வருது. நாங்கள்லாம் வெளியூர்லேருந்து கிளம்பி வந்துட்டா இவனுங்க சௌரியத்துக்கு ஆர்டர் போடுவாங்க. கஸ்டமர் 230 பே பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்குமான்னு தான் தெரியலை. காய்ஸ், இப்போது டைம் வந்து 11:15 ஆகுது. நமக்கு எந்த ரைடும் கிடைக்கல கைஸ். அதுக்கப்புறம் 2 சின்ன ரைடு அடிச்சிச்சு. அப்புறம் ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு ரைடு அடிச்சுது. அங்கே போய் வேஸ்ட்டு தான். அதனால் நான் எதையும் அக்செப்ட் பண்ணல. லாஸ்ட் ரைடு முடித்தது வந்து 10:20 கைஸ். நம்ம ரைடு முடித்து 55 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கேருந்து தாம்பரம் வந்து 20 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பேசாமல் தாம்பரம் போயிடலான்ட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே, நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ டைம் வந்து 11:18 ஆகுது. தாம்பரம் போகலான்னு போயிட்டு இருந்தேன். இப்போ போர்ட்டரில் ஒரு ரைடு கிடச்சிருச்சு கைஸ்.
இது இங்கே பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சவிதா காலேஜ் இருக்குல்ல, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பூந்தமல்லி போகிற வழியில் இருக்கிற சவிதா காலேஜில் ட்ராப்பு. அதுக்கு பேக் சைடுன்னு சொன்னாங்க. அமௌண்ட் வந்து 325 காட்டுது கைஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓ, முன்னாடி வச்சுருங்க. பேமெண்ட் அங்கே பண்ணிடுவாங்களா? ஆமாம், அங்கே பண்ணிடுவாங்க. ஓகே, சரி, ஓகேண்ணா. காய்ஸ், பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இது 27 கிலோமீட்ரு 34 நிமிஷம் காட்டுது கைஸ். காய்ஸ், நம்ம ட்ராப் லொக்கேஷன் பக்கம் வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே மேப்பு காமிக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குமா இல்லை போக போக ரோடு ரொம்ப மோசமாக போகுதே. கால் பண்ணி கேட்டுக்கலாம். காய்ஸ், இதுக்கு இந்த பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் கரண்ட் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கைஸ், கஸ்டமர் இப்போ கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு. அது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் காமிக்குது. போடும்போதே ஒழுங்காக போட மாட்டாங்க. ஜிபே பண்ணுறீங்களா? பேலன்ஸ் நீங்கள் ஜிபே பண்ணிடுறீங்க. சரி, ஓகே. சென்ட் பண்ணுறேண்ணா. தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 330 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 290 வந்துருக்கு கைஸ். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து கீழ்பாக்கு. நான் அக்செப்ட் பண்ணேன், அக்செப்ட் ஆகலை. என்னன்னு தெரில. ரேப்பிடோ அந்த மாதிரி தான் பண்ணுறான். இப்போது டைம் வந்து 12:36 ஆகுது. போன ரைடு 12:10க்கு முடித்தோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே வந்து மெயின் ரோடு கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ரேப்பிடோவில் நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். பிக்கப் வந்து 300 மீட்ரு. ட்ராப் வந்து சென்னை சென்ட்ரல். 30 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓடிபி ఓకే ఒకరేనా ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಏನು ಮಾಡ್ತಾ ஹெல்மெட் போடு. போலாமா? கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து 29 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். 29 கிலோமீட்ரு 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு.
ஓகே தேங்க்யூண்ணா. ஹெல்மெட். ஓ சாரி. ஓகே தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 346 அமௌண்ட் வந்துச்சு. கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 326 வந்திருக்கு கைஸ். கைஸ் இப்போது டைம் வந்து 1:37 ஆகுது. போன ரைடு முடித்து 5 நிமிஷம் ஆகுது. நமக்கு இப்போ ஒரு ரைடு ஊபரில் கிடச்சிருக்கு கைஸ். சென்ட்ரலில் தான் பிக்கப்பு. சென்ட்ரலில் பிக்கப் பண்ணி கோட்டூர்புரம் ட்ராப்பு 20 கிலோமீட்டர் வந்துச்சு. 260 அமௌண்ட் வந்துச்சு. ஓகே இந்த ரைடு போய் பிக்கப் பண்ணலாம். உட்காருங்க. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 19 கிலோமீட்ரு 42 நிமிஷம் காட்டுது. ஓகே தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 260 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் 280 பே பண்ணிட்டாங்க. ஓகே டைம் வந்து 2:30 ஆகுது. இந்த ரைடு முடிச்சு 5 நிமிஷம் தான் ஆகுது. 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த ரைடை முடித்தோம். இப்போ வந்து இதே லொக்கேஷன்லேயே ஒரு 700 மீட்டரில் பிக்கப் பண்ணி சென்னை சென்ட்ரலுக்கே திரும்ப ட்ராப் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இதே ஊபரில் தான் கிடச்சிது இதுவும். ஓகே இந்த ரைடை பிக்கப் பண்ணலாம். கைஸ் நான் இங்கே லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணால் இங்கே கஸ்டமர் இல்லை. அப்புறம் அவரோட நம்பர் வாங்கி லொக்கேஷன் பார்த்தா அது காட்ரபாக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட வருது. அங்கேருந்து இங்கே புக் பண்ணியிருக்காரு காட்டுப்பாக்கம்னு போட்டு. லொக்கேஷன் மாற்றி கொடுத்துறாரு. அந்த பிக்கப் லொக்கேஷன் எனக்கு இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வருது. அதனால் இதை கேன்சல் பண்ணிடலாம். காய்ஸ் இப்போ டைம் வந்து 2:28 ஆகுது. நமக்கு இப்போ ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா 1.8 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி வண்டலூர் ஜூ ட்ராப்பு 22 கிலோமீட்டர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நான் பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள். ஓகே கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 22 கிலோமீட்ரு 33 நிமிஷம் காட்டுது. இங்கே தானே ஓகே தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 258 வந்திருக்கு. கஸ்டமர் 260 அனுப்பிட்டாங்க. கமிஷன் போக 242 வந்திருக்கு கைஸ்.
டைம் 3:25 இப்போது. போன ரைடு முடிச்சு 5 நிமிஷம் தான் இருக்கும். நமக்கு இப்போ ஓலாவில் அடுத்த ரைடு கிடச்சிருக்கு கைஸ். அப்படியே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் பிக்கப் பண்ணி செம்பரம்பாக்கம் ட்ராப்பு. உட்காருங்க உட்காருங்க. ஓகே ப்ரோ, போகலாமா? கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 31 கிலோமீட்டர் 56 நிமிஷம் காட்டுது. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட்டு 301 வந்திருக்கு. கஸ்டமர் 330 பே பண்ணிட்டாரு. கைஸ், இப்போது டைம் வந்து 5:20 ஆகுது. நம்ம போன ரைடு 4:10க்கு முடித்தோம். போன ரைடு முடித்து 1 hour 10 minutes ஆகிடுச்சு. நான் இப்போ தான் இங்கேருந்து பூந்தமல்லி போகலான்ட்டு வந்தேன். இது வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. வீடியோ எடிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ் ஓலாவில். இங்கே பக்கத்தில் தான் 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி அம்ஜிக்கரை ட்ராப்பு. அமௌண்ட்டு 200 காமிச்சிது. ஓலாவில் ரைடு எடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க கைஸ். நான் மேக்ஸிமம் கேட்க மாட்டேன். ஏன்னா காட்டின அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஓலாவில் அந்த அமௌண்ட் வர மாட்டேங்குது. காட்டும்போது ஒன்று காட்டுது, நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வேறு அமௌண்ட்டு காமிக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கிறது பெட்ரு. நம்ம போகலாம். ஓடிபி சொல்லுங்கள். 8464. அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ காமிச்சது? 2. ஓகே. கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்டர் 35 நிமிஷம் காட்டுது கைஸ். இங்கே தானே? ஓகே ஓகே. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 201 வந்திருக்கு. இப்போ டைம் வந்து 6:20 ஆகுது. போன ரைடு 6 மணிக்கு முடித்தோம். இங்கேருந்து பெரிய ரைடாக எதுவும் கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்ன ரைடாக போட்டிருந்தாங்க. இப்போ இதுவும் ஒரு சின்ன ரைடு தான். ஒரு 6 கிலோமீட்ரு 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி புதுப்பேட்டை ட்ராப்பு. அங்கே போயிட்டு எதாவது பெரிய ரைடாக ரூம் போகிற மாதிரி எடுக்கணும் கைஸ். டைம் ஆகிடுச்சு. $86 ஜிபேவா? பேலன்ஸ் ஜிபே. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ரைடுக்கு
86 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் 100 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 79 வந்திருக்கு கைஸ். 14 ரூபா டிப்ஸு. அப்படின்னா 93 கிடச்சிருக்கு கைஸ் இந்த ரேட்டில். ப்ரோ டேப்பர் 10 ரூபா தனியாக, 15 ரூபா தனியாக தந்துருக்கோம். லாக் வேணா இருக்குண்ணா. ப்ளூ இல்லையா? ஸோ வேணாம் ப்ரோ. இது ப்ளூ கலரில் இருக்கா? போமா. ஆ, ப்ளூ கலரில் இருக்கா? ப்ளூ கலர் தோ ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல. ப்ரோ டேப்பர் ஹேண்டில் பாருக்கு இது வரும்ல. சரி, ஓகே. மாடிஃபைடு பண்ணிருக்காங்க. கைஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் ப்ரோ டேப்பர் வாங்கி மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே வாங்கி மாட்டணும்னு நினச்சேன். நான் இந்த ஹேண்டில் பாரு, மிரர் எல்லாத்தையும் சேர்த்து மாற்றிடலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அவர் சொன்னதுனால இதை வாங்கியாச்சு. நான் நிறைய கடையில் கேட்டேன் கைஸ், இது கிடைக்கவே இல்லை. இது கிடைச்சாலும் ப்ளூ கலர் கிடைக்கல, வேறு கலர் தான் கிடைச்சிது. எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும்னு கேட்டு இப்போ இதை வாங்கியாச்சு, மாட்டிடலாம். இந்த ஹேண்டில் இந்த சைஸ் வந்து வேறு ஹேண்டில் பாரில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அது ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். இதில் லூஸாக இருக்குது. நான் அதனால் இந்த ஹேண்டில் பாரியை மாற்றலாம்னு நினச்சேன். ஓகே, அது பொறுமையாக மாற்றிக்கலாம். கைஸ், போன ரைடு 6:40க்கு முடித்தோம். இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது கைஸ். இப்போ தான் நமக்கு ரைடு கிடச்சிருக்கு. இது இங்கே பக்கத்தில் தான் 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி பெரும்பாக்கம் ட்ராப்பு. ஹோய் கைஸ், அதை பார்த்தீங்களா? அந்த ஆட்டோ என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக கிராஸ் ஆனிச்சு. நான் பார்த்துட்டு சரி ரைட்டு ஏதோ அவசரமாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு நானும் விட்டேன். அப்படி போகிறவத்துக்கெலாம் நம்ம ஏதாச்சும் போய் கேட்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேர்ட்டு சண்டை போட்டுட்ருக்கணும். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் ஓட்டுவாங்க மேபி. அதனால் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணல, விட்டேன். அப்புறம் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், அந்த ஆட்டோவில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க தற்கூரி ஹெல்மெட் தட்டிட்டு போகிறாங்க. என்ன சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியல. ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். உட்காருங்க ப்ரோ. சார்ஜர் வரல, வீட்டில் போய் சார்ஜர் தான் போடணும். எவ்வளோ தாங்க இது? 10 தான். அப்போ நான் பண்ணுறேன். நீ நோண்டின்னு போவாரு. வந்து 28 கிலோமீட்டர் 1 ஹவர் காமிக்குது. மாடல் ஆட்டமே இல்லை. நான் சொல்லு ப்ரோ. 375 ப்ரோ. ஜிபேவா? பேலன்ஸ் ஜிபே பண்ணவா? பண்ணு. ஸ்கேனர் கட்டுறீங்களா? சரி, நம்பர் சொல்லுங்கள். மிச்சம் பேலன்ஸு 125.
125 100 வச்சுக்கோங்க. ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. அதே போதுமா ப்ரோ? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் பொத்தேரி குடுவாஞ்சேரி பக்கத்தில். கூடாஞ்சேரி. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 375 வந்திருக்கு அமௌண்ட்டு. கஸ்டமர் 400 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 354 வந்திருக்கு கைஸ். கைஸ் இப்போ டைம் கரெக்டாக 9 ஆகுது. நம்ம போன ரைடு இங்கே தான் முடித்தோம். இங்கே முடிச்சுட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போன ரைடு முடிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கைஸ். இந்த ஏரியாவில் ரைடே கிடைக்கல. சின்ன சின்ன ரைடு கூட அடிக்கலை, ரேராக தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் சும்மா தான் போகணுன்னு நினச்சேன். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஆனால் பிக்கப் கிலோமீட்டர் லாங்கு, 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ட்ராப்பு. பரவாயில்ல, நான் சும்மாவே போகணுன்னு நினச்சதுக்கு ஒரு ரைடு கிடச்சிது. இப்போ அது 3 கிலோமீட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு எடுத்துட்டேன். கேமராண்ணா, கேமரா கேமராவா? டிபி சொல்லுங்கள். ஓகே 7570. உட்காருங்க. எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு தான். யூடியூப்லலாம் வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். போலாமா ப்ரோ? உங்களுக்கு ரூட் ஏதாச்சும் ஷார்ட்டாக தெரியுமா? என்னன்னா ரூட் ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. நான் இந்த ஊரே இல்லை. என்ன ஊர்? நான் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் எங்கே? ஐயம்பேட்டை. ஆஹா, பாபநாசம் ஐயம்பேட்டை. பாபநாசமா? நான் கும்பகோணம் தான். ஓ, கும்பகோணத்துல எங்க? தேவனாஞ்சேரி சோழபுரம்லாம் தெரியுமா? சோழபுரம் தெரியுமே. சோழபுரம் தான். நான் ரைட்டு காமிக்குது கைஸ். கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது வீடியோ ப்ரோ. இது 19 கிலோமீட்ரு 37 நிமிஷம் காட்டுது. ஸ்கேனர் காட்டுறேன் ப்ரோ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் 211 வந்திருக்கு. கஸ்டமர் 220 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக 10 ஆகுது. நம்ம மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 10:30 அப்படின்னா 13 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 13 மணி நேரம் நான் ஸ்டாப் ஓட்டியிருக்கோம். 13 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ரைடு ஓட்டியிருக்கோம். 11 ரைடில் 2652 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போது வர வழியில் ஒரு ரைடு எடுத்தேன். அது என்னென்னா 700 மீட்டரில் பிக்கப் பண்ணி 900 மீட்டரில் ட்ராப்பு. அதுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதனால் அந்த ரைடு எடுத்துட்டேன். அதுக்கு 53 அமௌண்ட் வந்துச்சு. கஸ்டமர் 60 பே பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் கிளாம்பகரில் ட்ராப் பண்ணிட்டு சும்மாவே வந்துட்டேன் கைஸ். வேறு ரைடு எதுவும் கிடைக்கல. ஓகே, இதில் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து 70 ரூபா ஆச்சு. கிலோமீட்டர் வந்து காலைல 700ல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 939 இருக்குது. டோட்டலாக 239 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படின்னு 400 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட் இன்னைக்கு 2182 ரூபா கைஸ். நம்ம 60 நாள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் 4-5 இன்னைக்கு. நம்ம 5 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 8468 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். சூப்பர். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். நாளைக்கு மண்டே, அதனால் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ்.
ஏன்னா இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு மண்டே நாளைக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நாளைக்கு ஒரு 3000 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.